ஹாய், வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டைக்கோஸ் அடை பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். இப்போ பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 பங்கு பச்சைக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 பங்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் எல்லாம் கழுவிட்டேன். தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்க தேவையான பொருள் முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு, சோம்பு, காரத்துக்கு தகுந்த மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். மாவு அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு 3 பெரிய வெங்காயம். வாங்க வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா செவந்துருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ மாவோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க, என்கிட்ட இல்லை. வெங்காயத்தை வதக்காம வெறும் வெங்காயம் மட்டும் சேர்க்கலாம். இப்படி சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்குங்கிறதுக்காக நான் இப்படி சேர்த்தேன். வாங்க தோசை ஊற்றிக்கலாம். கல் காஞ்சிருச்சு. தோசை ஊற்றிக்கலாம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். வேகும் போதே நல்ல வாசமாக இருக்குங்க. இப்போ முட்டைக்கோஸ் நம்ம சேர்த்தோம்ல, நீங்கள் அதுக்கு பதிலாக சொரக்காய் கூட சேர்த்து அரைச்சி பண்ணலாம். சூப்பராக அடை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இதில் நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கோன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள்.